நீங்க அப்படி போறவங்க யாராவது உங்களுக்கு கூப்பிட்டு உங்க கையில ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுப்பீங்க. மேல ஒரு 10 லட்சம் கொடுத்தா பேக்ல இடம் இல்ல சார் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? கொடுங்க பரவாயில்லன்னு வாங்கி வச்சுப்பீங்க. இன்னொரு 10 லட்சம் கொடுத்தா ஐயோ இடம் இல்லைங்க வேணாங்க வெயிட்டா இருக்கும் சொல்லுவீங்க, வாங்கிப்பீங்க. இப்ப வராது ஒருத்தர் 5 சவரம் நகை கொடுக்குறாரு, வாங்கி போட்டுக்குவீங்க. இன்னொரு 5 சவரம் கொடுத்தா தங்கத்து மேல ஆசை இல்லைங்க, கழுத்துக்கு இதுவே அழகா இருக்கு போதுங்க சொல்லுவோம், எடுத்து போட்டுப்போம். அம்பாள் விக்கிரகம் மாதிரி போட்டுன்னு கூட சுத்துவோம். நமக்கு அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இலை போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே திரும்ப உட்காந்து சாப்பிடுங்கன்னு இலை போட்டா உட்காந்து சாப்பிடுவீங்களா? மனிதன் போதும் என்று திருப்தி அடைகிற ஒரே விஷயம் பசியாறுதல் மட்டும்தான். வள்ளலார் நமக்கு சொல்லிக் கொடுத்த முதல் மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லோருக்கும் 2 விஷயம் பொதுவானது. அது புழுவுக்கோ பூச்சிக்கோ பல்லிக்கோ நாய்க்கோ நமக்கோ 2 விஷயம் மிக பொதுவானது. ஒன்று, எல்லா உயிர்களுக்கும் பசிக்கும், எல்லா உயிர்களும் மரணம் வரும். இது 2த்துக்கும் பொதுவானது. மரணத்தை தடுக்கிற வல்லமை உங்களுக்கோ எனக்கோ இல்லை. ஆனால் எல்லா உயிர்களின் பசியை தவிர்க்கின்ற வல்லமை மனிதர்கள் நமக்கு இருக்கிறது என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தியவர் தான் வள்ளலார்.